நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு வாடகை வீட பார்த்து அங்க ஷிஃப்ட் பண்றது பத்தி பேசுறதுக்காக நந்து இங்க வரேன்னு கால் பண்ணி சொன்னான். அவனை பார்க்கலான்னு நான் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள அவ இல்ல சார். சரி, நீங்க கிளம்புங்க. அவன் எங்க போறான்னு உங்ககிட்ட சொன்னானா? இல்ல சார். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? அவனுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது. அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் தெரியல. எங்க இருந்தாலும் நாங்க அவனை தூக்கிடுவோம். என்ன துளசி கிட்ட இருந்து போன் வருது? இந்த நேரத்துக்கு கால் பண்றா? என்ன துளசி? ஜெயமாமா. என்னாச்சு துளசி? ஜெயமாமா, நந்து நீ கதவு பூட்டிக்கிட்டு உள்ளே ஏறு. யார் வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்காத. நான் உடனே கிளம்பி வரேன். டேய் ஜெய், நீ எங்கடா போற? மா, தயவு செஞ்சு என்ன விடுங்கம்மா. நான் கேக்குறல, எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இங்க வாங்க. என்னடி? இவன் நடு ராத்திரியில எங்கயோ கிளம்பறாங்க. என்னப்பா, உனக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாம் நாசமா போச்சுப்பா. அந்த சந்திரன் துளசியை ரேப் பண்ண பாத்திருக்கான். அத பார்த்த நம்ம நந்து சந்திரனை கத்தியால குத்திட்டான். சந்திரனோட ஆட்கள் வந்து அவன் பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். நந்து எங்கேயோ ஓடி போயிட்டானாப்பா. டேய், என்னடா நீ உளறிட்டு இருக்க? துளசி இப்பதான் கால் பண்ணி சொன்னான். நான் இப்ப உடனே அங்க போயாகணும்பா. டேய், போகாதடா. என்னங்க, கடைசியில பயந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அவன் செத்து போயிட்டா. மிச்சம் இருக்கிறவங்கள அது பழைப்பாங்க ஷைலேந்திரி. நந்துவோட வாழ்க்கை போயிடுச்சே. அவன் ஒரு ஆம்பளை. அக்காவை காப்பாத்த வேற என்ன பண்ணுவான்? எவ்வளவு செலவானாலும் நான் அவனை வெளில வர வைப்பேன். அம்மா, குடிங்கம்மா. அம்மா, அழாதீங்க. யாரோ வந்த மாதிரி இருக்கு. நான் போய் பார்க்கிறேன்.
ஜெயத்தா அவன் அந்த ஆளை கொன்னுட்டான் ஜெயத்தா. நந்து எங்கம்மா போனா? எனக்கு தெரியல. யாரு? பயப்படாதடா, நான் கிரண் தான். நீ கதவு தர. வாங்க. ம். இப்ப நிலைமை என்னன்னு தெரியுமாப்பா? அவன் இன்னும் சாகல. அவனுக்கு நினைவு வந்துருச்சு. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சப்போ சொல்லியிருக்காங்க. ச்சே, எல்லாம் சொதப்பிடுச்சு. ஏன்பா, அவன் உயிரோட தான் இருக்கிறான்னா நீ இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்துப்பா. போலீஸ் மட்டும் இல்ல, சந்திரனோட ஆளுங்க உன்னதான் தேடி அலையறாங்க. இந்த இடத்த அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியலனாலும் நீ இங்க இருக்கிறது ஆபத்து தான். ஆமாப்பா, இந்த மாதிரி இடத்த தான் அவங்க முதல்ல தேடுவாங்க. போலீஸ்ல சரண்டர் ஆக ஐடியா பண்றேன்னா அது வேண்டாம். கிரண் சொல்றது தான்பா சரி. இது ஒரு சாதாரண வெட்டுக்குத்து கேஸ் தான். நீ போலீஸ்ல சரண்டர் ஆகி ஜாமீன்ல வெளியில வர்றதுக்கு தான் சந்திரனோட ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டே உன்னை இங்கிருந்து அனுப்பி வைக்க நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். ஹைதராபாத்தில் இருக்கிற என் அண்ணன் இடத்துக்கு நீ போயிடு. எங்கள் அண்ணன் அங்கே உனக்கு ஒரு வேலையும் ரெடி பண்ணி தருவான். இந்த கேஸோட சூடு குறையிற வரைக்கும் நீ இங்கேருந்து போகிறது தான் நல்லது. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அண்ணன், அவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைங்க. நான் மத்தியானம் சாப்பாட்டோட வரேன். நீ எதை பத்தியே யோசிக்காத. சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புற வழியை பாரு. பேஷண்டோட அட்டெண்டர் யாராவது இருந்தா கொஞ்சம் கூப்பிடுமா? ஓகே டாக்டர். என்னாச்சு சிஸ்டர்? நினைவு வந்துருச்சா? நீங்க பேஷண்டோட ஒய்ஃபா? ஆமா. அப்ப நீங்க உள்ள வாங்க. இரு, நான் அவனோட அப்பா. என் புள்ளைய நான் முதல்ல பாக்குறேன். வாங்க. நீங்க கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்க. சந்திரா, டேய் சந்திரா, டேய் சந்திரா,
சந்திரா, டேய் சந்திரா, அப்பா கூப்பிடுறப்பா. டேய் கண்ணை திறப்பா சந்திரா. டேய் சந்திரா, உனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அவனை பிடிச்சாச்சா? அவன் கையில கிடைச்சிட்டாங்க. தகவலை சொல்றதுக்கு மட்டும் என்ன பார்க்க யாரா இருந்தாலும் வந்தா போதும், மற்றபடி வராதீங்க. சரி, நீங்க வெளியே போங்க. அட, இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். என் வீட்டுக்காரர் கண்ணு திறந்துட்டாரா மாமா? எனக்கு தெரியும், என் பையனை 4 துண்டா வெட்டி போட்டாலும் அவ திரும்ப உயிரோடு வருவான்னு. அண்ணா ஏதாச்சும் பேசினாரா முதலாளி? அவ வாயை திறந்ததுமே என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? கருணாகரன் பையன் கிடைச்சானான்னு. நீ ராத்திரி முழுக்க தேடி அவனை பத்தி எந்த விவரமும் கிடைக்கலையா? கிடைச்ச கேப்ல அவன் ஊரை விட்டே போயிட்டான் முதலாளி. அவ அப்படியெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். எங்க இருந்தாலும் போய் தேடு. டேய், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த கருணாகரம் பையன் சிக்கினதுக்கு அப்புறம் தான் நாம உள்ள போய் என் பையனை பார்க்கவே முடியும். ஆமா, என் பையன் தான் சொன்னான். அந்த பையன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்கன்றான். வாங்கடா. டேய், இதுக்கப்புறம் நீ எதுக்கு இங்க நிக்கிற? நீயும் கிளம்பு. இனி நீ இங்க தேவையில்லை. உன்னை பார்க்க கூட அவன் விருப்பப்படல. அவன் இருக்கானு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கூட தெரியல. காலையில வந்த உங்க அப்பா தகவலை தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொன்னாரு. உனக்கு கால் பண்ணாரா? அப்பா கால் பண்ணாரு. அந்த ஆள் சாகலையா? கடவுளே, எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா ஏன் புள்ளதான் குற்றவாளி ஆயிருப்பா. அப்புறம் அதையும் நான் சேர்ந்து அனுபவிக்க வேண்டி இருந்திருக்கும். என் புள்ள எங்க இருக்கானோ? அண்ணே, நந்து போகக்கூடிய எல்லா இடத்துக்கும் அப்பா தேடி போயிருக்காரு அண்ணே. நந்துவை தேடி போலீஸ் ராத்திரியே கிரண் வீட்டுக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கும் போய் விசாரிச்சதா அவர் என்கிட்ட சொன்னாரு. அவன் ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவங்க யாரும் எதையும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நேத்து ராத்திரி இங்க இருந்து நேரா நந்து என்ன பக்கம் தான் வந்தாரு. நான் போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்து ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுன்னு சொன்னேன். அவன் அதை வாங்கிக்கிட்டானா? நான் கட்டாயப்படுத்தி கொடுத்ததுனால வாங்கிக்கிட்டாரு. அதை வாங்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நந்து கண்டிப்பா ஊர்ல இருக்க மாட்டாரு. தூரமா எங்கேயாவது போயிருப்பாரு.
நான் போலீஸை வழியில பார்த்தேன். நீ பயந்துட்டியாம்மா? காலையில இருந்து 2 முறை போலீஸ் இங்க வந்துட்டாங்க. நாம அவனிங்க மறைச்சு வச்சிருக்கோன்னு போலீஸ் சொல்றாரு. உள்ள போய் பார்த்துதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்குமே. அவங்க நம்ம வீட்ல தேடாத இடமே இல்லைங்க. ரொம்ப அசிங்கமா போச்சு. நம்ம பொண்ணுக்கு இதுக்கு மேல ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமாங்க? சந்திரன் ஒன்னும் செத்து போகல. அக்கா மேல கை வச்சா எந்த தம்பி தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்? அவன் செஞ்சது தப்புன்னு இந்த ஊர்ல யாரும் சொல்லல. நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. கொலை முயற்சின்னு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அக்காக்காக தான் இப்படி பண்ணாங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்ரீலக்ஷ்மி எங்க? அவ விடியறதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தா. அவ காலையிலேயே போயிட்டா. நீயும் கூட போயிருக்கலாம்ல. ஆறுதல் சொல்லதான் அப்பாவும் பொண்ணு இருக்கீங்கல்ல. சந்திரன் எழுந்து வந்துட்டானா இதுக்கும் சேர்த்து பழி வாங்க போறான். கூப்பிடுங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. என்னங்க? என்னங்க? நீ எதுக்காக இங்க காவல் இருக்கிற? நீ இங்கிருந்து ஒன்றும் ஆக போறதில்ல. நீ வீட்டுக்கு கிளம்ப. நீ போக வேண்டியது காராளிக்கு இல்ல, உங்க அப்பா வீட்டுக்கு. டிஸ்சார்ஜ் ஆகி நான் வரப்போறதும் அங்கதான். உங்க அப்பா வீட்டு வாசல்ல தானே நான் குத்துப்பட்டு சாக கடந்தேன். திரும்ப அந்த வீட்டில் இருந்துதான் நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கணும். நான் இங்க படுத்திருக்கிற சான்ஸை பயன்படுத்தி துளசி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான்னா அதுக்கப்புறம் எனக்கு உனக்கு எந்த உரம் இருக்காது. நான் வர்றதே துளசிக்காக மட்டும்தான். என்னை கவனிச்சுக்க வேண்டியது இனி ஆவதான். நீ கிளம்பு. ஹலோ துளசி அக்கா, நந்து பேசுறேன். டே நந்து, நீ இப்ப எங்க இருக்க? நான் இந்த ஊரை விட்டு இன்னும் போகல துளசி அக்கா. ஒரு இடத்துல நான் மறைஞ்சிருக்கேன். நந்து, அந்த ஆள் இன்னும் சாகல. நான் கேள்விப்பட்டேன். இனி நீ பயப்பட வேண்டியது போலீஸ்க்கு இல்ல, அவன் ஆளுங்களுக்கு தான். நீ சீக்கிரமா இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு. நீ அவங்க கண்ணில் பட்ட உன்னை கொன்னுடுவாங்கடா. நீ சொல்றபடி எல்லாம் நான் கேட்குறேன்க்கா. இன்னைக்கு ராத்திரி நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். ஆனா நான் போகணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி ஆகணும்க்கா. என்ன நந்து? அப்பா முதல்ல போயிட்டாரு. இப்போ நானும் போயிட்டா அப்புறம் உனக்கும் அம்மாவுக்கும் யாருக்கா இருக்கா? நான் ஜெயமாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். உன்னையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு போக ஜெயமாமா வருவார். ஜெயமாமா கூட நீ போயிடுக்கா.
வாடகைக்கு எடுத்துருக்க வீட்டுக்கு நீங்கள் குடி போயிடுங்கக்கா. என்னக்கா எதுவும் பேசாமல் இருக்க? நான் சொன்னது எதையுமே நீ எப்போவுமே கேட்டதே இல்லைக்கா. ஆனால் இப்போவாது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுக்கா. ஜெயா மாமா சரின்னு சொல்லிட்டாரு. இதுவரை பல தடவை நீ ஜெயா மாமாவை அசிங்கப்படுத்திட்டாக்கா. இருந்தாலும் ஜெயா மாமா வருவார். நீ ஏன்க்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் இப்ப என்ன சொல்றது நந்து? எனக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டியது நீதான்க்கா. அதுக்கப்புறம் தான் போகலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். நீ இதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் போக மாட்டேங்க்கா. ஜெயமாமா வந்து கூப்பிட்டா நான் போறேன். எனக்கு அது போதும்க்கா. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாமே நடந்துருச்சு. அவன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். இந்த சந்திரன் செத்து தொலைஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்காது. இனி அவன் கிட்ட இருந்து துளசியால தப்பவே முடியாது. இதுக்கப்புறம் நடக்க போற விளைவுகள் எல்லாத்தையும் நாங்க தான் சந்திக்கணும். டேய், நீ இப்ப எங்கடா போற? நான் ஏன் வெளியே போக கூடாது? டேய், இப்போ நீ துளசி இருக்கிற இடத்துக்கு போகிறதா இருந்தா வேண்டான்னு சொல்றதுக்காக தான் நான் தடுக்கிறேன். எக்காரணத்து கொண்டோ நலன் விசாரிக்கிறதுக்கு கூட நீ அந்த வீட்டுக்கு போகாத. அம்மா சொல்றத கேளு. நான் சொன்னா கேட்க மாட்டியாடா? நீங்க சொல்றபடியெல்லாம் கேட்டு நடக்க நான் ஒன்றும் சின்ன பாப்பா கிடையாது. வீட்டுக்குள்ளேயே முக்காடு போட்டு நல்லா இருக்க முடியாது. டேய் ஜெய், சொல்லு சைலேந்திரி. என்னங்க, அவன் இப்பதாங்க வீட்டை விட்டு போறான். எனக்கு பயமா இருக்குங்க. நீ பயப்படுற அளவுக்கு என்ன நடந்தது சொல்லு. அவன் துளசி இருக்கிற இடத்துக்கு தான் போறான். எனக்கு நல்லா தெரியும். சந்திரன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து அவன் ஒரு மாதிரி தாங்க பிஹேவ் பண்றான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் கருணாகரன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். துளசியை நினைச்சு நீ எதுவும் பயப்படாத. அவ விஷயத்துல பயப்படாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்துருவோம்மா. அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அவ இப்ப எங்கடி இருக்கா? காராளிலையா இல்ல அவங்க அப்பா வீட்லயா? மானசி மேலே பாட்டுல இருக்கா. அந்த பொடியனை கண்டுபிடிக்க இன்னும் உங்களால முடியல. அவன் அன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு ஓடிட்டான்ப்பா. அவன் போயிட்டாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? அவன் ஒளிஞ்சிருக்கான்னு சந்தேகப்படக்கூடிய எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுக்கு தேடிட்டாங்க. டேய், அவன் நம்ம கையில சிக்கிட்டானா அவனை சிதைச்சிருவோன்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குடா.
குத்துனது யாருன்னு போலீஸ் வந்து கேட்டோம். இருட்டில் ஆள் தெரியலன்னு நான் அவங்க கிட்ட சொன்னது அவனை என் கையாலேயே செய்யணுங்கிறதுக்காகத்தான். அவன் ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தன்னை பத்தி மட்டும் சிந்திக்கிறவனா இருந்திருந்தா அவன் ஊரை விட்டு போயிருப்பான். அம்மாவையும் அக்காவையும் விட்டுட்டு அவன் ஊரை விட்டு போக மாட்டான். அவன் இந்த ஊர்ல தான் இருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நீங்க வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காம அவனை வலை வீசி தேடுங்க. அவன் எந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சிருந்தாலும் அவனை நீங்க வெளியே வர வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். கிளம்புங்கப்பா, இங்க ஸ்மிதா மட்டும் போதும். வேணா ஜெயகிருஷ்ணா, அவனோட ஆசையை நிறைவேற்ற உன்னால முடியாது. அவனோட கடைசி ஆசை தான். அதை நந்து என்கிட்ட சொன்னான். உனக்கு தான் தெரியுமே, நான் இனிமேல் துளசியை காதலியா பார்க்க மாட்டேன்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இது அவன் என்கிட்ட கேட்டப்போ என் மனசு ஆடி போயிடுச்சு. உன்னோட அதே மனநிலை தான் இப்போ துளசிக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் வீட்டை விட்டு உன் கூட வர நினைச்சிருக்கலாம். ஆனால் இனிமே அதுக்கு வாய்ப்பில்லை. நீ ஆர்வ கோளாறுல எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. துளசி விஷயத்தில் சந்தேகம் வந்தப்ப உங்ககிட்ட அதை ஓப்பனாக கேட்டு கிளியர் பண்ணவே ஷைலா. அப்படி ஏதாவது இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கலான்னு அவ ஆசைப்பட்டா. நீ அவகிட்ட என்ன சொன்ன? நீ அவகிட்ட சொன்ன பதிலிருந்து உனக்கு துளசி மேலே இருக்கிறது தங்கச்சி மேலே இருக்கிற பாசம்னு அவள் புரிஞ்சுக்கிட்டா. அது அப்படியே இருக்கிறது தான் நல்லது. உங்கள் அப்பா இப்போ இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுறதுனால துளசியோட விஷயத்தில் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். உன் கல்யாணம் நல்லபடியாக நடந்துட்டா துளசி மேலே இருக்கிற உங்கள் அம்மாவோட கோபமும் மாறிடும். எல்லாரோட ஆசையும் வாழ்க்கையில் நிறைவேறது கிடையாது. இப்போ நீ அப்படி நினச்சிக்கோ. துளசி மேலே இருக்கிற உன் காதல் இனி நல்ல நேசமாக தான் இருக்கணும். அதுக்கு உங்கள் அம்மா அப்பா மட்டும் கிடையாது, உன்னோட வாழ்க்கையில் வரப்போகிற பொண்ணோட உதவியும் தேவை. உங்கள் அம்மாவை நீ கஷ்டப்படுத்திட்டு தானே வந்திருக்க. உன் கல்யாண நாள் நெருங்கிடுச்சுடா. நீ வீட்டுக்கு கிளம்பு, ஜாலியாக வீட்டுக்கு போடா. நீதானு நல்லா தெரிஞ்சோம் எதுக்கு போலீஸ் கிட்ட உன்னை தெரியாதுன்னு சொல்லணும்? யாரு வெட்டினாங்கன்னு தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட அவன் சொல்லியிருக்கிறான். ஒன்று, அவன் துளசி மேல கை வச்ச விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். ரெண்டாவது, அவன் நினைக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா? அவன் கையால உன்னை கொல்லணும் தான். நான் சொன்னது சரிதானே? அவனுக்கு இப்ப தேவை நான் தான். அதுல என்னென்ன சந்தேகம்? நம்ம துளசியை வச்சு பேசாம அவனுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலாம். துளசி அக்கா கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டா. இப்ப அவங்க வாழ்றதே அவன் வீட்ல. இதெல்லாம் பிளான் போட்டு தான் அவன் உங்க வீட்டையே வாங்கினான். சந்திரன் ஐசியூல இருந்து ரூமுக்கு மாத்திட்டாங்க. சீக்கிரம் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. கிரியும் அவன் ஆளுங்களும் உன்னை தேடினா கூட நீ அன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு ஓடிட்டேன்னு தான் அவனுங்க இன்னும் நம்புறானுங்க. அதனால இப்போ இங்கிருந்து வெளியில தப்பிச்சு போறது ரொம்ப ஈஸி தான். எதுக்கும் கிரண் இங்க வரட்டும். முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. இல்லண்ணா, இப்ப நான் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். துளசி அக்காவை ஜெயமாமா கூட்டிட்டு போயிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனி நான் நிம்மதியா கிளம்புவேண்ணா. அவன் மட்டும் செத்து போயிருந்தா இவன் நிலைமை என்ன ஆகுறது? கொலை குற்றத்துக்காக வாழ்க்கை முழுக்க ஜெயில கிடந்திருப்பான்.
இப்படி கஷ்டப்படணும்னு என் பிள்ளைங்களுக்கு தலையெழுத்து போல. சந்திரன் சாகலைங்கிறதே பெரிய நிம்மதிமா. இவன் தலைமறைவா எவ்வளவு நாள் வாழ முடியும்? என் வீட்டுக்கு அவன் வந்திருந்தான்னா நான் அவனை கண்டிப்பா வெளியே விட்டுருக்க மாட்டேன். போலீஸ்ல அவன் சரண்டர் ஆகி ஜாமீன் வாங்குறது தான் அவனுக்கு நல்லது. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இப்ப எதையும் சொல்லலாமா? போலீஸை ஏமாத்தி எவ்வளவு நாள் அவனால மறைஞ்சு வாழ முடியும்? கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை விட ரொம்ப நல்லது ஒரு வக்கீலோட அவன் போய் சரண்டர் ஆகிறது தான். சந்திரன் எங்க அக்கா கையை பிடிச்சு இழுத்தான், அதனால நான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியதா? துளசி, யாருன்னு போய் பாருமா. பாஸ்கர் மாமா தான். வாங்கண்ணே. நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ஆமா, நந்துவை தேடி கண்டுபிடிச்சு ஜாமீன் வாங்கிடலான்னு நான் பானு கிட்ட பேசிட்டு இருந்தேன். உட்காருங்கண்ணே. அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. முதல்ல உட்காருங்கண்ணே. பானு துளசி விஷயத்துல கண்டிப்பா இப்போ ஒரு முடிவு எடுத்தாகணும். இந்த அளவுக்கு பிரச்சனையானதுனால இதுக்கு மேல இவங்க இங்க இருக்கக்கூடாது. மச்சான் திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கையில தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் யாரை பத்தியும் பயமில்லாம இவங்க வாழணும். ஒன்று நீங்க இவங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா நான் கூட்டிட்டு போறேன். இப்ப இருக்கிற நிலைமையில இவங்களை நீங்க கூட்டிட்டு போறது தான் நல்லது. என் வீட்டு விஷயம் தெரியும்ல. என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களை அங்க கூட்டிட்டு போன பிரச்சனையாயிடும். நாங்க எங்கேயும் வரலன்னு. முட்டாள் மாதிரி பேசாத. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த சிவராஜன் எப்ப வேணாலும் இங்க வரலாம், தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டுல இருக்கவே விட மாட்டான். ரவுடிங்களோட வந்து உங்களை அடிச்சு துரத்துவான். அப்படிலாம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? அந்த பாவி என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. அவங்களெல்லாம் இங்கேயே தங்க வச்சா நீ என்ன பண்ணுவ? அந்த ரவுடிங்க உங்களை சும்மா விடுவாங்களா? உங்களை பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணுன்றதுக்கு தான் கல்யாண வேலையை விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன், தெரியுமா? நான் சொல்றது சரிதானுங்க? பானுவாலையும் துளசியாலையும் இனி இங்க இருக்க முடியாதுங்கிறது உண்மைதான். துளசி, நாங்க பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தால? கேட்டேன். இனி அம்மாவும் நீ இங்க இருக்க வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்லல. இவங்களை நீங்க கூட்டிட்டு போறீங்கல்ல? இவங்களை நான் கூட்டிட்டு போறேன். நீங்க உடனே உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ணே. பானு, இதுல இனிமேல் யோசிக்க ஒண்ணுமே இல்லை. உங்களை பாதுகாக்க நீங்க போய் தான் ஆகணுமா? என்ன வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன்.
துளசி, அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு. வாங்கம்மா, வாங்க. இப்படி இவங்க இந்த வீட்டு விட்டு போக காரணம் நீங்க தான். இவங்க வாழ்க்கை எப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா வராம நம்ம எப்படிமா இங்க இருந்து கிளம்ப முடியும்? என்னால சத்தியமா அப்படி பண்ண முடியாது. உங்க மாமா சொன்னதும் நல்லதுக்கு தானம்மா. நாம இனிமே பயப்பட வேண்டியது அந்த சிவராஜனுக்கு தான். நம்மள கொல்றதுக்கு கூட அவன் தயங்க மாட்டாம்மா. கண்டிப்பா அந்த ஆள் நம்மள இந்த வீட்ல நிம்மதியா வாழ விட மாட்டான். யாரு என்ன சொன்னா என்னம்மா? வீடு அக்காவோட பேர்ல தானே இருக்கு. அக்கா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து போலாமா? முதல்ல அக்கா வரட்டும். வீடு அவ பேர்ல இருக்கிறதுனால என்னம்மா பிரயோஜனம்? எல்லாமே சந்திரனோட பணம். அண்ணன் சொல்ற மாதிரி சிவராஜன் அடியாட்களை இங்க தங்க வச்சான்னா அவளால மட்டும் என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேர் முன்னாடி அவளால குரல் உயர்த்தி பேச முடியுமா? கிளம்பலாமா? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு போய் தானே ஆகணும். சீக்கிரமா கிளம்பிட்டோம்னு நினைச்சுப்போம். அப்பா வந்தாலும் இந்த வீட்டை விட்டு போற வழிய அவருக்கு கொடுக்க வேண்டாம்ல. நீ நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைமா. அப்புறம் உன்னோட சர்டிபிகேட்ஸ், முக்கியமான பொருள் எல்லாம் கூட எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் நாம இந்த வீட்டுக்கு திரும்பி வர போறதில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ மச்சான் சீக்கிரம் வராரோ அவ்வளோ நல்லது. ஆனா இப்ப நாம எப்படியாவது துளசிக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சே ஆகணும். சந்திரன் துளசிக்காக மட்டும்தான் இதையெல்லாம் பண்ணான். நந்து வேற அவனை வெட்டினதுனால அடிப்பட்ட புலி மாதிரி அவன் வெறியோட வருவான். அதுக்கு முன்னாடி தகுதியான ஒருத்தனுக்கு துளசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்க வீட்டில் வச்சுதான் அவளோட கல்யாணமே நடக்கணும். நாம ஒரு நல்ல பையனா பாத்துரலாம். அவளோட கல்யாணத்துக்கான செலவு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அவளோட அப்பா ஸ்தானத்துல இருந்து நடத்தி வச்சா மட்டும் போதும். சின்ன குறை கூட இல்லாம அவ கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கலாம். பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க அண்ணி? நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். போறீங்களா? எங்க போக போறீங்க? இதுக்கு மேல நாங்க எப்படிமா இந்த வீட்ல இருக்க முடியும்? சந்திரனோட ஆட்கள் வீட்டை விட்டு எங்களை துரத்துறதுக்கு முன்னாடி நாங்கள வீட்டை விட்டு போறது தானே நல்லது. சரி, இப்ப எங்க போறீங்க? நாங்க இவளோட பெரியப்பா வீட்டுக்கு போக போறோம். இவளோட அப்பா திரும்ப வர வரைக்கும் நாங்க அவர் வீட்டுல தான் இருக்க போறோம். வேற எங்கம்மா நாங்க போறது? எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னல, நாம அங்க போலாம். அதெல்லாம் வேண்டாமா, அப்புறம் உங்க பெரியப்பா தப்பா நினைப்பாரு. நீ கவலைப்படாத, நாங்க ஒன்னும் ஊரை விட்டெல்லாம் போகல. நீ இப்ப இங்க வந்ததும் நல்லதா போச்சு. சாவியை நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். மானசிக்கு நான் கால் பண்ணி சொல்றேன், அவ அங்க வந்து வாங்கிப்பா. ம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.